ஆதியே துணை. மெய்யாகவே சதிரிகொங்கொடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராய் யெகோவான் சாலை ஆண்டவர்களே கிபலி. அளவிலா வேகு காலம் இவ்வூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை வணங்கி தொழுது தோத்தரித்து மனிதன் கடமை என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு கோயமுத்தூர் வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். மனிதன் கடமை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மனிதனுடைய கடமை என்ன என்று பார்க்க போகிறோம். அதாவது மனிதன் கடமைங்கிற வார்த்தையில் மணி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. மணி நமக்கு தெரிஞ்சது இந்த மணி, நாதத்தை குறிக்கக்கூடிய மணி. அடுத்து தன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து கடமை என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ மனிதனுடைய கடமை என்ன என்றால் தன்னை அறிதல். அதுதான் ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன். அது என்ன செல்ஃப் ரியலைசேஷன்? தன்னை அறிதல்னா தன்னை இயக்கி கொண்டிருக்கும் அந்த ஆதார தலைவனாகிய அந்த இறைவனை தரிசிக்க வேண்டியது மனிதனுக்கு கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. தருக்கினம் புள்ளூர் காலி ஜலம் வாழ்ஜந்தும் தான் பிறந்த அதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனுரான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உன்றன் கடமை என்ன விரித்துரை செய்யெனக் கேட்டால் விழிக்கும் அந்த வெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறி அறியார் உயிருடன் இங்கலகையல்லால் நிலத்தில் அது வேறில்லை சட்டம் தீர்ப்பே. அதாவது தருக்கினம் தாவர இனம், புல் பறவை இனம், ஊர்வன காளி விலங்குகள், ஜலம்பாழ் ஜந்தி எல்லாம் தான் எதற்கு இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த கடமையை முடித்து நிற்கிறது. அதனால் அதற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்காக எந்த தண்டனையும் இல்லை. இறைவனால் படைக்கப்படுது, இறைவனால் காக்கப்படுது, இறைவனால் அழிக்கப்படுது. அதுக்கு இந்த பூலோகத்தில் வாழ்ந்ததுக்கு எந்த நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. எல்லாமே மனிதனுக்காக படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காகத்தான் படைக்கப்படுது. ஆனால் இந்த மனிதன் மட்டும் நமக்குள்ள அந்த இறைவன் இருப்பதால் இறைவனை அறிய வேண்டியது கடமையாக்கப்படுது. இப்போ சாதாரணமாக உலக மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னாங்க, ஒரு திருமணமான ஒருத்தர்கிட்ட உங்கள் கடமை என்ன அப்படின்னு கேட்டால், என் மனைவியை பார்த்துக்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், திருமணமாக ஆக்கணும், இதுதான் அவங்களுக்கு கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க, செஞ்சிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே தாயினுடைய கருவறையிலிருந்து நம்மை இயக்கிக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி நாமளும் விலங்கும் அந்த சினை என்ற யோனியில் பிறந்திருக்கோம். மனிதனும் விலங்குகளும் சினை என்ற யோனி. அப்போ அந்த சினை என்ற யோனியில் பிறந்த விலங்குகள் எல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வாக்கறிவு இல்லை, அதுக்கு பேசும் சக்தி இல்லை. ஆனால் அந்த ஐயறிவை கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ இவனுக்கு ஆறாவது அறிவாகிய வாக்கறிவு எதற்கு கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால், அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆறாவது அறிவை கொண்டு இந்த பொய்ப்பொருளை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறான்.
இந்த உலகத்தில் எதுக்கே அறிவை வச்சு இவனுடைய யுக்தியால் பொருள்கள் செய்கிறான், பொருள்களை விற்பனை செய்கிறான். இந்த உலகப் பொருள் சம்பாத்தியத்துக்கு மட்டும்தான் இவனுக்கு கொடுத்த 6வது அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கான். அப்போ தான் எதற்காக பிறந்தோம், தன்னுடைய கடமை என்ன என்றே தெரியாமல் வாழ்ந்த காரணத்தினால் இவனுக்கு கடைசியில் அந்த கடமையை தவறிவிட்டதுனால கடைசியில் இறப்பு, சாவு, நரகம் என்ற ஒன்றை இறைவன் படைத்திருக்கிறார். சரிங்க. அப்போ அந்த இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஞான மார்க்கமாக போனார். என்னங்க, ஒரு பெரிய ராஜ்யம், அப்பாவுடைய ராஜ்யம், அவர் தான் இளவரசர், அடுத்து அவர் தான் அரசராக போகிறாரு. ஒரு அரசாங்கத்தை விட்டே அவர் போகிறார்னா அதை விட பெருசு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிந்து போகிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற பணம், பொருள் எல்லாத்துக்கும் மேம்பாடானது என்னன்னா, நமக்குள்ள அந்த மெய்ப்பொருள், அழியா பொருள் இருக்குது, அந்த இறைவன் இருக்கார், அவரை தரிசனம் செய்ய வேண்டியது ஒரு கடமையாக இருக்குது. அதுதான் சொல்வாங்க, கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இப்போ உலக மக்கள் அவங்களும் பக்தியாக தான் இருக்காங்க. அதாவது இறைவன் ஒன்று உண்டு என்ற நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக உண்டாக்கப்பட்ட கோயில்கள் எதற்குன்னா, இறைவன் ஒருவன் உண்டு. முதல்ல இறை நம்பிக்கை என்னென்னா, முதல்ல இறைவன் ஒருவன் உண்டு. அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக உண்டாக்கப்பட்ட கோயில் அந்த உருவ வழிபாட்டிலே தன்னுடைய இறந்து போகிற வரைக்கும் இருக்காங்க. நாம் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பிரைமரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், ஹை ஸ்கூல் 6லேருந்து 10 வரைக்கும், ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11, 12, அடுத்து காலேஜ், இப்படியே பொய்க்கல்வியில் நாம் படித்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற அந்த இறைவனை அடையக்கூடிய 4 படிகளில் இவங்க இறைவன் ஒருவன் உண்டு என்ற நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த சிலை வழிபாட்டிலேயே கடைசி வரைக்கும் இருக்காங்க. அப்போ கடமைக்காக இறை வழிபாடு செய்யும் பொழுது, கடமையே அறியாமல் செய்யும் பொழுது கடைசியில் சாவு, என கடமை செய்யலை. அப்போ இதுவரைக்கும் அந்த ஞானிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தெய்வம் முதற்கொண்டு 12 வருடங்கள் தங்களுடைய குரு பெருமான் கூடவே சென்று உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து அவங்க தனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை தரிசித்தார்கள். இதுதான் இறை சட்டம். ஞானம் பெறணும்னா ஒரு குரு கூட 12 வருஷம் கூடவே இருக்கணும். அப்போ தான் அகக்கண் திறந்து தனக்குள் இருக்கின்ற இறைவனை தன்னுடைய தவோ வல்லபத்தில், தன்னுடைய முயற்சியினால், தன்னுடைய மனோ வலுவினால் தரிசிக்க முடியும். இந்த கலிகாலத்தில் தெய்வம் வந்த இந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் மனைவி மக்களை விட்டு போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதனால் தெய்வம் சட்டத்தை மாற்றி, நீ எல்லாம் வச்சுக்கோ, என்ன நீ வணங்கு, நான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு செய்த அதே விஸ்வரூப தரிசனையை நான் உனக்கு தருகிறேன். ஞானிகள் 12 வருஷம் குரு கூட இருந்து தரிசித்த அந்த இறை தரிசனையை நான் உனக்கு இனாமாக தருகிறேன் என்று தெய்வம் அவர்கள் தங்களுடைய தவோ வலிமையில் அவர்கள் அனந்தர்களையெல்லாம் தன்னை அறிந்த அனந்தாதி தேவர்களாக தரிசனம் செய்தவர்களாக ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ முதல் தரமானவர்கள் ஞானிகள் தங்களுடைய சுய பலத்தில். அப்புறம் உள்ளே போய் யாரை பார்த்தாங்க? இறைவனை பார்த்தாங்க. அந்த இறைவனை நமக்காக இந்த கலியுக கடைசியில் தூளந்தாங்க வந்துட்டாங்க. தூளந்தாங்கி வந்து அவங்க தாங்க நமக்குள்ளெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெய்வம் அந்த விஸ்வரூப தரிசனின் மூலமாக தரிசிக்க வைத்தார்கள். அப்படி தரிசித்த அனந்தாதி தேவர்கள் எல்லாம் தன்னை அறிந்தவர்கள். சரிங்க, இப்போ நாம் இருக்கோம். தெய்வம் இருந்த காலத்தில் எனக்கு 6 வயசு. அப்போ நமக்கும் அதே தெய்வம் நமக்கு வேதத்தில் வழிகாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்னு, தன் என்ற ஜீவகுகையாகிய ஆலயத்தில், தன் என்ற ஜீவகுகையாகிய ஆலயத்தில் உன்னை குடியேற்றி வைக்கும் ஒரு தெய்வ ஆசானின் நோக்கிற்கு
இணங்கி நடத்திலே தன்னை அறிந்து தவம் செய்தல் என்பதாகும். இப்போ ஞானிகள் தன்னை அறிந்த வழிமுறை வேற, அனந்தாதி தேவர்கள் தன்னை அறிந்த வழிமுறை வேற. ஆனால் நமக்கு அந்த தன் என்ற ஜீவகுகையாகிய ஆலயத்தில் உன்னை குடியேற்றி வைக்கும் ஒரு தெய்வ ஆசானின் நோக்கிற்கு இணங்கி நடத்திலே தன்னை அறிந்து தவம் செய்தல் என்பதாகும் என்று தெய்வம் ஏற்றுக்கிட்டாங்க. நாம் போய் நமக்கு அகக்கண் திறக்கணும் அதெல்லாம் திறக்க வைக்க முடியாது. நாம் வேதத்தை படிக்க இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா வேதத்தை படிக்கிறோம், தெய்வம் என்ன புரிய வச்சுருக்காங்களோ புரிய வச்சதை உங்களுக்கும் பார்த்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கடமை என்றால், நம்ம தெய்வமுடைய நோக்கிற்கு இணங்கி நடத்தல். எப்போ வரைக்கும்? அடக்கமாற வரைக்கும். தெய்வம் அனந்தாதி தேவர்களுக்கே இவர் 33 வருஷமாக இந்த மெய்வழியில் இருக்கார், உபதேசம் முடிந்ததா? இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ முடியும்? எப்போ அடக்கமாகிறாரோ அப்போ தான் முடியும். அப்போ நாம் தெய்வத்தை வணங்குதல் என்ற செயல் எப்போ வரைக்கும்? அடக்கமாற வரைக்கும். நாம் வாய் உணவு உண்றோம் எப்போ வரைக்குங்க? அடக்கமாற வரைக்கும். பார்த்தாவே தெரியும் உடம்பு முடியல, என்னங்க இவர் வெறும் தீர்த்தம் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாய் உணவு இந்த உடல் உள்ள வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற போல செவி உணவானது அடக்கமாற வரைக்கும் கொடுக்குறோம். அடக்கம் ஆன பிறகும் தெய்வ பாடல்களை பாடி அந்த செவி உணவு அந்த பிம்பத்துக்கு கொடுத்து தான் கடைசி வரைக்கும் பாடல் பாடி தெய்வத்தை அந்த பிம்பத்தை அடக்கம் பண்ணுறோம். அப்போ நாம் தெய்வம் அவருடைய நோக்கிற்கு இணங்கி நடத்தல் தன்னை அறிதலாக தெய்வம் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சரி, இந்த கடமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கடமைங்கிற வார்த்தை கடம் ப்ளஸ் மை அப்படின்னு பிரிக்கலாம். கடம் ப்ளஸ் மை. கடம்னா இந்த தேகம், தேகத்துக்குள்ளே அந்த மை ஒன்று இருக்குது. அதுதான் பாடலில் எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மை, எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மை. ஞானிகளெல்லாம் தனக்குள்ளே போய் பிரயாணம் செய்து யமனை சங்காரம் செய்கின்றார்கள். இப்போ அந்த மை மெய்யாக இருக்குது. அந்த மை நமக்குள்ள மை நமக்கு தெரியாதில்ல, நமக்கு தெரியாத வரைக்கும் அது அறியாமையாக இருக்குது. ஆனால் அந்த மெய்யே நமக்கு தூளந்தாங்கி வந்துடுது. சாலை என்றொரு மெய்மேனி, சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்கையெல்லாம், எல்லாம் அவங்க தான். அப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே மெய்யாக உயிராக இறைவனாக கடவுளாக நமக்குள்ளே இருக்கிறவங்க நமக்காக இந்த கலியுக கடைசியில் அவங்க மெய்மேனி தாங்கி வந்திருக்காங்க. அப்போ அந்த மெய்மேனி அருளி செய்துள்ள நம்முடைய வேதத்தை நாம் படிப்பது தான் நம்முடைய கடமை. அதற்குத்தான் தெய்வம் உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அப்போ வாக்கியமாக இறக்கப்பட்டுள்ளது இல்லைன்னா உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயல், ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி, வேளை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. இப்போ தெய்வம் கூடி செங்கம் தேட தேட கோதறிந்திடும் அப்படின்னு நமக்கு அருள் இருக்காங்க. ஏன் சபைகள் கூடணும்னா அவரவர் என்ன தெரிஞ்சோமோ தெரிஞ்சதை பகிர போகிறோம். அப்போ இது இப்போ நான் பேசுகிறேன்னா இது என்னுடைய பல வருட தேடுதல், பல வருட பாடு. எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ நம்ம கடத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த மெய் இப்போ நமக்கு தூளந்தாங்கி வந்திருக்காங்க. அடுத்து மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். மனிதன்கிறதுல மணி என்று இருக்குது. இப்போ கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் பொழுது மணி ஒலியடிக்கும். அடுத்து தீப ஆராதனை. அப்போ நாதம் ஒளி வெளிச்சம் ரெண்டின் மூலமாக இறைவனை வணங்கிட்டு இருக்காங்க. நமக்கு பாடல்லையே சொல்லறிய நாள் வேதம் அங்கமாறும்
சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர்களும் பாரவான்களெல்லாம் வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்லதிரு யோக்கியர்கள் புகழும் தெய்வநாயகமே சாலை மணி விளக்கே போற்றி. நம்முடைய கடமை என்ன? சாலை மணி விளக்காக இருக்கின்ற நம்ம தெய்வம் அவர்களை போற்றுவது தான் நாம் மனிதனாக தூலமெடுத்த கடமை. சாலை மணி விளக்கே போற்றி அல்லலரும் பிறவிப்பினி மருந்தே போற்றி. இன்னைக்கு உலகம் முழுக்க பிறவிப்பினி என்னும் அந்த மகா அந்தகாரமாகிய மரண இருளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தெய்வம் அவர்கள் அல்லலரும் பிறவிப்பினி மருந்தாக அவர்கள் இருக்காங்க. மாதவந்தவ மருந்தொன்றிருக்கு வாங்க வாருமே மரண வறுமை தீருமே. அந்த மாதவன் தவ மருந்து தெய்வம் அவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த மாதவம் தவ மருந்தாக அவர்களே இருக்காங்க. மருந்தை சாப்பிட்டா நோய் போகும், ஆனால் பிறவிப்பினிக்காக இதுவரைக்கும் மருந்து வரவில்லை. அவரவரும் ஞானிகளெல்லாம் தனக்குள் பயணம் செய்து அந்த மாதவ மருந்தை அவர்கள் உண்டார்கள். ஆனால் இந்த கலியுக கடைசியில் அந்த இறைவனே அவதாரம் செய்துவிட்டு நமக்கு அந்த மருந்தை இனாமாக கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு கதை, அதாவது ஒரு வீட்டில் வெளியில் காம்பவுண்ட் சுவரில் பூட்டி எரிச்சிருந்தார். வெளியூர் போகிறாரு, சரி அந்த பூட்டை திறந்துட்டு பூட்டலான்னு பார்த்தா திறக்க முடியல. ஏன்னா எல்லாம் மழையில் நனைஞ்சு துரு பிடிச்சி கிடக்கு. சரி என்ன செஞ்சார், சுத்தியில் எடுத்தார், அடித்து உடைச்சார், தூக்கி மேஜையில் வச்சார். வேற ஒரு பூட்டு 3 சாவி உள்ளதை எடுத்தார், 2 சாவியை மேஜையில் வச்சார், வீட்டை பூட்டினார், இந்த கேட்டை பூட்டினார், கிளம்பிட்டார். இப்போ அந்த சுத்தியலும் சாவியும் பேசிக்குது. மேஜையில் இருக்கிற சுத்தியலும் சாவியும் பேசுது. சுத்தியல் சொல்லுது, நீ பார்த்தியா, உனக்கு மட்டும்தான் பூட்டை திறக்க தெரியுமா, நான் பார் திறந்திருக்கேன். ஆமாம்மா, நீ நல்லா தான் திறந்த, நீ திறந்தீன்னா அதுக்கு மேலே அதை பூட்டவே முடியாது, அதோட அது பயனற்று போயிடுது. ஆனால் நான் பூட்டை பூட்டுவேன், பூட்டை திறப்பேன், அந்த சாவியை ஏன் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே முதலாளி வச்சுக்கிறாங்க, நான் கடைசி வரைக்கும் பயனுள்ளவனாக இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுது. அந்த சுத்தியல் கேட்குது, நீ மட்டும் இப்படி திறக்கிற பூட்டுற, நீ எப்படி செய்கிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சாவி சொல்லுது, நீயே வெளியில் வச்சு அடித்த அந்த பூட்டை நீ அடித்த, அதனால் உடஞ்சி போச்சு, பயனற்று போச்சு. ஆனால் நான் அது உள்ளுக்குள்ளே போய் நான் திறந்த பூட்டுறேன், அதனால தான் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு பயனுள்ளவர்களாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுபோல் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்குள்ள 9 வாசல் உட்தாளிடவும் 5 கதவை அடைப்பதும் காட்டி அப்படின்னு அருளியிருக்காங்க. நமக்குள்ள 9 வாசல் இருக்குது. வாய், கண், மூக்கு இப்படின்னு 9 வாசல். இதுக்கு புறத்தாள் ஒன்று இருக்குது, உள்தாள் ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு யூரின் அவசரமாக வருது அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அடக்கி வச்சுக்கலாம். அது அந்த புறத்தாள் வெளித்தாளை வச்சு நாம் பூட்டிக்கிறோம். இப்போ நமக்குள்ள இறை சக்தியானது எல்லா ஆவியாக இருக்குது. ஜீவ தேகத்தில் ஜீவாவி, காரண தேகத்தில் சுத்தாவி, அதையும் தாண்டி சிவம் என்று சொல்லப்படுகின்ற மகா காரண தேகத்தில் பரிசுத்த ஆவியாக இருக்குது. ஆவியெல்லாம் அப்படியே வெளியில் பறந்து போகிற அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் வெளியில் போகாமல் அந்த உள்தாள் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. அந்த சாவுங்கிற எல்லையில் என்ன நடக்குதுன்னா, உலக மக்களுக்கு இறைவனை தெரியாது. உள்ளுக்குள்ளே தெய்வம் கேட்குறாங்க, எவன் எங்கு இருக்கிறான், உன் நினைவில் அல்லவா உட்கார்ந்து இருக்கிறான்,
நினைவை எம்மிடம் வை மீட்கப் பெறுவாய். இப்போ நாமெல்லாம் நம்ம நினைவை தெய்வத்துக்கிட்ட வைக்கிறனால தான் மீட்கப்படுறோம். உலக மக்கள் அவங்களுக்கு இறைவன்னா என்னென்னே தெரியாது, ஏதோ சிலை உருவம் இதான் சாமி அப்படின்னு வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ உலக மக்கள் அந்த நமக்கு இறைவன் கொடுத்த சிரஞ்சீவி சீதனமாகிய மூச்சு எப்போ போச்சோ அப்போவே உள்ளுக்குள்ளே இருக்கிற யமன் அந்த உள்தாளை திறந்து விட்டுறான். உள்ளுக்குள்ளே இருக்கிற இறை சக்தி முழுக்க எல்லாம் வெளியே போயிடுது. அடுத்து பிணம்தான் இருக்குது. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. ஆனால் நாம் தெய்வம் அவர்களை வணங்குபவர்களுக்கு தெய்வம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த உள்தாளின் திறவுகோலை அவர்களுடைய திருக்கரத்தில் வைத்திருக்கின்றார்கள். அப்போ அதனால தான் நாம் கடைசி நேரத்திலையும் தெய்வத்தை நினைக்கணும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஏன் தெய்வம் அனந்தாதி தேவர்களுக்கு உபதேசம் கடைசி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா நாம் கடைசி வரைக்கும் தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த யமன் எப்போ வருவான்னு தெரியாது. அந்த நேரத்தில் தெய்வத்தை நினைச்சாதான் காப்பாற்றுவாங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு இந்த கம்மலை மகளுக்கு கொடு, இந்த வளையலை பொண்ணுக்கு கொடு, இந்த மூக்குத்திய மருமகளுக்கு கொடு இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெய்வம் எப்படிங்க காப்பாற்றுவாங்க? உங்கள் நினைவு யமன் பதி எல்லை வந்துருச்சு, பசியேற முடியல, வெறும் தீர்த்தத்தில் உயிர் வாழ்கிறாங்க. அப்போ நினைவு என்ன வருது? மகளுக்கு என்ன கொடுக்க, மருமகளுக்கு என்ன கொடுக்க, பேர குழந்தைகளுக்கு என்ன கொடுங்க. இவங்க யாராவது யமன் பதி எல்லையில் காப்பாற்றுவாங்களா? அப்போ என்னென்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நல்லா இருக்கும் போதே கொடுத்துருங்க. இல்லது கொடுக்காட்டி நீங்கள் விட்டுட்டு போனாலும் யாரோ அடித்து பிடிச்சாவது எடுத்துக்க போகிறாங்க. ஆனால் அந்த யமன்பதி எல்லையில் தெய்வம் அவர்களை நினைத்தால் மட்டுமே அவர்கள் காப்பாற்றுவார்கள். தெய்வம் இருந்த காலத்திலும் அதுதான் நடந்தது, இப்போவும் அதுதான் நடக்குது. அதற்குத்தான் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி. நாம் அந்த யமன்பதி எல்லையில் நாம் தெய்வத்தை நினைக்கணுங்கிறதுக்குத்தான் இப்போமே தெய்வம் அவர்களை நினைப்பதை நாம் நம்ம முயற்சியால் பயிற்சியால் ஆக்கி கொள்ள வேண்டும். நான் நினைப்பேன், இந்த டைப்ரைட்டிங் அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் அடிக்கிறாங்க. நான் அடிக்கணும்னா ஒவ்வொரு எழுத்தை ஏ எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது தேடி பிடிச்சி அடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க அந்த லெட்டர்ஸை பார்க்குறதே இல்லை, என்ன அடிக்கணுங்கிறத பார்க்குறாங்க, ஸ்க்ரீனை பார்க்குறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது பழக்கம். அதுபோல் நம்ம நினைவில் தெய்வ நினைவானது பழகி இருக்க வேண்டும். அதற்குத்தான் பழக்கத்துக்கு காலையில் எழுந்த ஒரு தடவை 16 தடவை மூலமந்திரம் சொல்லு, இரவு படுக்கிறதுக்கு முன்னால் 16 தடவை மூலமந்திரம் சொல்லு. சரி 7 மணி ஆச்சா சங்கல்ப மந்திரம் சொல்லு. நாம் இறைவன்கிட்ட அமானிதம் என்ன பெற்ற கடனை வாங்கியிருக்கோம், நம்மளால் கட்ட முடியாது, நமக்கு பதிலாக தெய்வம் தான் கட்டணும். அப்படி கட்டக்கூடிய தெய்வமர்களே 7 மணிக்கு நாங்கள் இந்த மெய்மதத்தில் சேர்ந்து ஆகி இருக்கிறோம் அப்படின்னு தினமும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம், உறுதி பண்ணுறோம். இதாங்க இருக்கோம், நாங்கள் வேறு எந்த சாமியும் கும்பிடல. அப்போ இதையெல்லாம் நம்முடைய மனிதனுடைய கடமை என்ன அப்படின்னா, நாம் தெய்வம் எடுத்து வைத்த சட்டத்திட்டத்தின் பிரகாரம் நாம் பழகி நடக்கணும். ரொம்ப கஷ்டமானது இல்லை, நமக்கு கஷ்டமான ஒன்று இல்லை. பொய்க்கல்வியில் இருக்கிற கஷ்டம் கூட இல்லைங்க. ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் கதவை மூடிடுறாங்க, லீவ் லெட்டர் கொடுக்காம அடுத்த நாள் போனால் எங்களுக்கெல்லாம் அடிதாங்க. இப்படி தான் நாங்கள் படித்து வந்தோம். ஆனால் இந்த மெய்க்கல்விக்கு வந்தியா, சரி ஏன் வந்த யாரும் கேட்கறதில்லை, ஏன் வரலை அதையும் கேட்கறதில்லை. அப்போ நம்ம தெய்வம் அவர்கள் உனக்கு எப்போ நேரம் இருக்கோ வா வணங்கு. 8 மோட்சம் எதற்கு எடுத்து வச்சிருக்காங்க? அவரவர் செய்த பாட்டுக்கு ஏத்தாப்புல தான் பலன். மார்க்கை வச்சு தாங்க பெரிய பெரிய கம்பெனி வேலைக்கு சேர்க்குறாங்க.
ஜஸ்ட் பாஸ் ஒருத்தர் எடுத்திருக்காரு, ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்திருக்கார். கம்பெனிக்காரை யாராங்க செலக்ட் பண்ணுவான்? நல்ல மார்க் எடுத்தால் தான் புதுசாக, ஏன்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டெல்லாம் புதுசாக படிக்கணுங்கிறாங்க, இவங்க படிப்பாங்க. காலேஜிலேயே ஜஸ்ட் பாஸ் வாங்கின ஆளை வச்சு அந்த கம்பெனி எப்படி மேலே வளர முடியும்? அப்போ இதுவும் அந்த மெய்க்கல்வியும் நமக்கு ஏன் 8 வகையான சொர்க்கம் இருக்குன்னா, நாம் எந்த அளவுக்கு தெய்வம் அவர்கள்ட்ட நாம் ஒட்டி இருக்கிறோமோ, அவங்கக்கிட்ட இருந்து புண்ணிய பலத்தை நாம் சேர்த்து வச்சுருக்கோமோ அதற்கு ஏற்ற பலன். சரி, இந்த கடமை செய்கிறது இல்லைங்க, நாம் தாங்க தெரியணும். ஒவ்வொரு விஷயத்தையும் வேதம் இருக்குது, படிக்கிற அளவுக்கு இருக்குது. நாம் படித்து நம்முடைய கடமை என்ன? இஸ்லாத்தில் கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத்து, தர்மம், அதான் ஹஜ்ஜு, 5வது ஹஜ்ஜு இப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு கலிமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தெய்வம் உயிராகிய ஜீவனுக்குத்தான் அந்தந்த மதங்களிலும் பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், காயத்ரி, கலிமா என்பர். அதை புனற்றுரை கோயிலாக இதயாசனத்தில் போய் சந்திப்பதையே வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. அப்போ அந்த கலிமா அரபு, சைவ மதம் பஞ்சாட்சரம், இப்படி அந்த மந்திர ரூபியை, இதுவரைக்கும் என்ன மந்திரங்கள் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டதோ அந்த மந்திர ரூபியை தரிசித்தவர்கள் அனந்தா தேவர்கள். அப்போ அந்த மூல மந்திரத்தை தெய்வம் எடுத்து வைத்த அந்த மூல மந்திரத்தை, அந்த மூல மந்திர ரூபியை, மூல மந்திரம் எழுத்தால் இருக்குது. நமசிவாய அப்படின்னு அந்த மூல மந்திரத்தை சொன்னால் அது ஒலியாக இருக்குது. நமசிவாயங்கிற அந்த எழுத்தும் அந்த நாதமும் குறிக்கக்கூடிய ஒரு பஞ்சாட்சர ரூபி நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த பஞ்சாட்சர ரூபியை தரிசித்தவர்கள் அனந்தா தேவர்கள். அப்போ மூலமந்திரத்தை பிரகாச பொருளாக கண்டவர்கள் தேவர்கள். இப்போ நாம் மெய்யான தெய்வம் நமக்கு எடுத்து வைத்த மூலமந்திரத்தை நாம் வாயில் சொல்லிக்கொண்டும் அதை தேடிக்கொண்டும் இருக்கிறோம். ஆகவே நாமெல்லாம் மனு. நாம் எப்படி மனு? நாம் தெய்வம் அவர்களுடைய மூலமந்திரத்தை நாம் தினமும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் மனு. அந்த மெய்யான மூலமந்திரத்தை அல்ல தட்டுபவர் நரர். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலமானஜந்து, தரிக்கினம், இப்படி 7ல் நரன் என்ற ஒரு கேட்டகரி இல்லவே இல்லை. ஏன்னா நரனாக பிறக்கிறான், நரனாக வாழ்கிறான், நேராக நரகத்தை நோக்கிய பயணத்தில் போயிட்டான். ஆனால் நாம் தெய்வம் அவர்கள் நம்ம எல்லாம் மனுவாக, மனிதனாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மனிதனுடைய கடமை அவங்க வேதத்தில் நாம் என்ன செய்யணும்னு வேதத்தில் இருக்குது. நாம் படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மூல மந்திரம் மாதிரி முதல் மந்திரம் அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. அந்த முதல் மந்திரத்தில் தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழுடம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான். ஆகவே தன் குற்றத்தை திருந்திக் கொள்ளல்தான் தன்னை தண்டித்து கொள்வது. அப்போ நாம் என்ன தப்பு செய்கிறோம்? தெய்வத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? நாம் அதில் எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுறோம், எதை பின்பற்றலை அப்படின்னு நாம் தெரிந்து தன் குற்றத்தை திருந்திக் கொள்ளல்தான் தன்னை தண்டித்து கொள்வது. நீ கைபோட நிற்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம். மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது. எந்த ஒரு இடத்துலையும் தெய்வம் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லலை. நாளைக்கு தீர்ப்பில்
நாம் என்ன செஞ்சோம் நம்மக்கிட்ட கேட்க போகிறாங்க. நம்ம மனைவி என்ன செஞ்சிச்சு, நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்க போகிறது இல்லை. ஆகவே தெய்வம் என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். யார் அவங்க தான் தெய்வம். யமநிலையில் காக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான், அந்த பிரளயத்தில் காக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அப்படின்னு யார் நம்பி நடக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர்கள் யமனிடமிருந்து காப்பாற்றுகின்றார்கள். அந்த பிரளய வாதனையிலிருந்து காக்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம், என்னை நம்பினதாய் கூறி தன் நினைவினிலே திட்டம் பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படும் எதிர் சாவே திட்டம். ஆகவே நாம் எல்லோரும் தெய்வம் அவளுடைய நம்பினோர் கூட்டத்தில் இருந்து அவர்கள் அந்த அருகில் ஒவ்வொருவர்க்கும் தரும் வீணா விடைச்சூவை அருளாமோதினை உண்டு பெருகிய குருகூலம். அந்த அருள் என்ற அமுதத்தை நமக்கெல்லாம் தினமும் தந்து நம்மை அந்த மேலாம்பரமான நாலாம்பதத்தை பரமபதத்தை அடைய செய்விக்கும் நம் தெய்வம் அவர்களை தினம் பணிந்து போற்றி புகழ்ந்து அதன் மூலமாக நாம் மனிதனாக பிறந்ததுடைய கடமையை நாம் முடித்து நாம் எல்லோரும் தெய்வமுடைய அருளால் பரமபதம் அடைவோமாக. முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.